அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ராஜலக்ஷ்மி ராகவன் கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகவன் வந்து, உனக்கு வேற வேலை இல்லை, வீட்டில் யார் பேச்சையும் கேட்காம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது கிச்சனுக்கு வந்த ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க, எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது, ஆனால் என்னை பற்றி என் வீட்டுக்காரர் ராகவன் கிட்ட சொன்னால் அவர் என்னை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு, கொஞ்சம் கூட பொறுப்பாக அக்கறையாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த அழகுமதி, அத்தை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தலை வலிக்குது, அதனால் என்னால் ரெஸ்ட் எடுக்கவும் முடியல, தூங்கவும் முடியல, அதனால தான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க, அழகுமதியா இவ்வளோ அக்கறையாக பேசுகிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அழகுமதி, நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காக நான் தைலம் போட்டு விடுறேன், மலரக்கா இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்கள நீங்கள் கூப்பிட வேண்டாம், நான் இவ்வளோ நேரம் தூங்காமல் தான் இருந்தேன், நல்ல வேலை உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மிக்கு தைலம் போட்டு விடுறாங்க அழகுமதி. உடனே ராஜலக்ஷ்மியும் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் சுரேஷ் வந்த உடனே, அம்மா என்னம்மா நீங்கள் என்னம்மா இங்கே தூங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன செய்கிறது சுரேஷ், ரொம்பவே தலைவலியாக இருந்தது, என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன், அப்போ தான் அழகுமதி வந்து என்கிட்ட பேசுகிறான்னு சொல்லும்போது, என்னம்மா அழகுமதி என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ எனக்கு தலைவலி பரவாயில்ல, அதுக்கு காரணமே அழகுமதி தான், எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா, தைலம் போட்டு விட்டா, இப்படி என்னை நல்லா பார்த்துக்கிட்டது அழகுமதி தான், ஆனால் அழகுமதி எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை சுரேஷ், உண்மையாகவே அழகுமதி தான் இவ்வளோ உதவி செய்கிறாளான்னு நான் ரொம்பவே யோசிக்கிற மாதிரி அழகுமதி என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, மலரை கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் அழகுமதியே என்னை பொறுப்பாக பார்த்துக்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் ராகவன் வந்த உடனே, என்ன ராஜலக்ஷ்மி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நேற்று தலைவலிக்குதுன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமான்னு கேட்குறாரு ராகவன். இல்லைங்க, அழகுமதி தைலம் போட்டு விட்டா, காஃபி கொடுத்தா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லும்போது, ராஜலக்ஷ்மி பொறுப்பாக இந்த வீட்டில் இருக்க வேலையை நீயும் பார்த்துக்கிட்டேன்னா நீயும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், அதே மாதிரி உனக்கு தலைவலியும் வராது, எப்போ பார்த்தாலும் எதையாவது பற்றி யோசிக்கிற, வீட்டில் பிரச்சனை செய்கிற, அதனால தான் அப்பப்போ உனக்கு தலைவலி வருது, இனி பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையை நீயும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்து அழகுமதி ராஜலக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்னம்மாம்மா நீங்கள் ஏன் ராஜலக்ஷ்மி அத்தையை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போ என்ன புதுசாக ராஜலக்ஷ்மிக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அழகுமதி, நீ தான் எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டியே, எங்ககிட்ட சரியாக பேசவும் மாட்டே, நாங்கள் சொல்கிற வேலையை செய்யவும் மாட்டே, அப்புறம் எப்படி நீ ராஜலக்ஷ்மியை பார்த்துக்கிட்ட, ராஜலக்ஷ்மிக்கு தைலம் போட்டு விட்டேன்னு என்னால் நம்ப முடியும், இதை கேட்க ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது, ஏன் ராஜலக்ஷ்மி நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு ராகவன் கேட்கும்போது, ஆமாங்க, அழகுமதி தான் அப்போ எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சா, அதுக்கப்புறமா தான் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நானும் சீக்கிரமாகவே உங்களை புரிஞ்சுப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே உதவி செய்வேன், சப்போர்ட் பண்ணுவேன், நீங்களும் என்கிட்ட சந்தோஷமாக பேசுனீங்கன்னா நானும் உங்ககிட்ட சந்தோஷமாக நல்லபடியாக உங்களை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. சுரேஷ் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா கூட அக்கறையாக என்னை பார்த்துக்கல, ஆனால் அழகுமதி என்னை நல்லா பார்த்துக்கிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. மலர் இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து மலர் வந்து சொல்கிறாங்க, பாத்தியா சுரேஷ், இப்போவே ராஜலக்ஷ்மி அத்தை அழகுமதிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, நல்ல வேலை என்னை ராஜலக்ஷ்மி அத்தை கூப்பிடவே இல்லை, ஏன்னா அழகுமதி தான் ராஜலக்ஷ்மி அத்தைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காளே அழகுமதி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மலர். அடுத்த நாள் மலரோட அம்மா மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலர் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய அம்மா ஃபோன் பண்ண உடனே சந்தோஷமாக, சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க, ஆமாம் பொண்ணு வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்களா, நீங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கும்போது, மலர் அதை பற்றி பேச தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு, நீங்கள் ரொம்பவே பதட்டமாக பேசுகிறீங்க, என்னாச்சுமா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மலர் இப்போ இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க,
ஆனா மலர் வந்து ரொம்பவே அமைதியா, "எனக்கு இதெல்லாம் எப்பவோ தெரியுமா. அதான் சொன்னேன்ல, இது எல்லாமே தங்கராஜோட வேல தான். நீங்க தான் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு யோசிச்சீங்க. அதனால தான் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க. ஆனா எனக்கு இப்படி தான் நடக்கும்னு ஏற்கனவே தெரியும். அதனால தான் நானும் பொண்ணு வீட்ல உள்ளவங்க கல்யாணத்த பத்தி பேசுவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மலர் இப்படி பேசுற? முதல் முறையா உன்னுடைய தம்பி கார்த்திக்காக பொண்ணு பார்க்க போனோம். நாம வந்து அவங்க கிட்ட நல்லா தானே பேசினோம். ஆனா, அவங்க எதுக்காக இப்படிலாம் செய்றாங்க? தங்கராஜ் பேச்ச கேட்டு நம்மள புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாங்க. இந்த கல்யாணம் சந்தோஷமா நடக்க போகுதுன்னு நெனச்சேன். கார்த்தி எவ்வளோ மனசு வேதனைப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. மலரோட அம்மா. இல்லம்மா, ஏற்கனவே இப்ப இந்த கல்யாணம் வேணுமான்னு கார்த்தி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம, இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு கார்த்தி என்கிட்ட கேட்டான். இந்த கல்யாணம் நடக்கலனா, என் தம்பி கார்த்தி கண்டிப்பா ரொம்ப யோசிக்கவும் மாட்டான், கஷ்டப்படவும் மாட்டான். நீங்க ரொம்ப யோசிக்காம இருங்க. அதுவே போதும். அது மட்டும் இல்லாம, நீங்க அ நல்லா ரெஸ்ட் எடுங்கம்மா. இந்த வரன் கிடைக்கலனா என்ன? இத விட நல்ல வரன் நமக்கு கிடைக்கும். கார்த்திக்கு சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம். கவலைப்படாம இருங்கம்மா அப்படின்னு பேசும்போது, நீ சொல்றதெல்லாம் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் தங்கராஜ் எப்ப பார்த்தாலும் இப்படி பிரச்சனை செய்றாரே, ஏன் மலரு தங்கராஜ் நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாது, உன்ன பார்த்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா, இப்ப இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக, பொண்ணோட அண்ணங்கிட்ட தங்கராஜ் இப்படிலாம் பேசியிருக்காரே, இதெல்லாம் சரியா? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, சரிம்மா, நான் உங்கள வந்து அப்புறமா பார்க்குறேன். நீங்க இப்ப நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். அப்படின்னு சொல்லிட்டு மலர் ஃபோன வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ராஜலக்ஷ்மி சொல்றாங்க, "என்ன மலரு, உங்க அம்மா ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்களா? என்ன சொன்னாங்க? பொண்ணு வீட்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்களா? கல்யாணத்த பத்தி சொன்னாங்களா? ஆமா, ஏன் நான் கேள்வி கேட்கும்போது அமைதியா இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அத்த, இந்த கல்யாணத்த பத்தி பேசியிருக்காங்க. இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராஜலக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா, "அப்படியா மலரு? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. உங்க அம்மாவும், தம்பியும் உங்ககிட்ட மட்டும் தானே பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? இந்த வீட்ல பெரியவங்க நாங்க தானே. எங்க பேச்ச கேட்காம, கொஞ்சம் கூட எங்களுக்கு மதிப்பு, மரியாதை தராம என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. உங்கள மட்டும் தானே இந்த ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. அது மட்டுமா, மலரு, நீ மட்டும் இந்த ஃபங்ஷனுக்கு போயிட்டு வான்னு சொன்னா, பாக்கியராஜும் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஃபங்ஷனுக்கு வந்தான். அதனால தான் இப்படிலாம் நடக்குது." அப்படின்னு சொல்லும்போது, "அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் சரியில்ல. எதனால இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "தங்கராஜ் மாப்பிள்ளை என்ன செஞ்சாருன்னு?" கேட்கும்போது, பொண்ணோட அண்ணன் தங்கராஜ் கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, எங்க அம்மாவால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அவ்வளவுதான். தங்கராஜ் தான் பேசி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்காரு. ஆனா, பொண்ணோட அண்ணன் தங்கராஜ் கிட்ட வேலை பார்த்ததுனால, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தங்கராஜ் யோசிக்கலாம். எப்பயுமே அப்படி யோசிக்க முடியாதுல்ல? அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மலரு பேசுற? உன் தம்பி கார்த்தி என்ன பெரிய வேலை பார்க்குறானா? நெறைய சம்பாதிக்கிறானா? இல்லையே! இப்ப தான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கான். நல்லா சம்பாதிக்கட்டும். முதல்ல உன்னுடைய குடும்பத்த கார்த்தி நல்லா பார்த்துக்கட்டும். அதுக்கப்புறமா கல்யாணத்த பத்தி பேசலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அத்த, என் தம்பி கார்த்திய பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. கார்த்திக்கு எப்ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க அம்மா உங்ககிட்ட வந்து இந்த ஃபங்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா மட்டும், நீங்களும் ராகவன் மாமாவும் உடனே கிளம்பி வந்திருப்பீங்களா? அதெல்லாம் உங்க வீட்டுக்கு வர முடியாதுன்னு பேசியிருக்க மாட்டீங்க. என்னையும், என் வீட்ல உள்ள எல்லாரையும் ரொம்பவே ஏளனமா பேசியிருக்க மாட்டீங்க. உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த ஃபங்ஷனுக்கு உங்கள கூப்பிடவே இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூப்பிடணும்னு நெனச்சோம். அதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சே. அப்புறம் என்ன? எங்க அம்மா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. போதுமா? என் தம்பிய பார்த்துக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இப்ப இல்லனாலும் கண்டிப்பா என் தம்பி கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க தான் போகுது. கார்த்தியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க தான் போகுது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட போறதில்ல அத்த. எனக்கு கிச்சன்ல நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே மலர் வந்து யோசிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி அத்த, நாங்க கஷ்டப்பட்டா அவங்க அத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, என் தம்பி கார்த்திக் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா, ஒரு நல்ல வரன் கிடைச்சு, என் தம்பிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் தான் இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. என்னையும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் வீட்ல உள்ள யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பாக்யராஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. மலர் உடனே நடந்த உண்மைய சொல்றாங்க.
பரவாயில்ல மலரு, நான் இன்னைக்கு கார்த்தியை பற்றி எங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்காக நானும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற அந்த சார் வந்து என் பொண்ணும் இப்போ தான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. வேணும்னா உங்கள் ஒய்ஃப் மலரோட தம்பியை நாங்கள் வந்து பார்த்து பேசுகிறோமே, வேணும்னா நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு சொன்னாங்க. இப்போ தான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாங்க, அதான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் உடனே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த சார்கிட்ட பேச சொல்லுங்கள். நம்ம வேணும்னா அவங்க வீட்டுக்கு போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு மலர் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் மலர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மலரும் பாக்யராஜும் அந்த சார் வீட்டில் பேசுகிறாங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது. இங்கே கார்த்திக் ஒரு நல்ல வரன் கிடைக்கும்னு மலர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுனால அவங்க யோசிக்கிற மாதிரி கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும்னு நினச்சா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மலர். அந்த சமயம் இங்கே மலரோட அம்மா சொல்கிறாங்க, மலரு, நானும் சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குது மலரு அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாமல் இருங்கம்மா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதி வந்து வீட்டில் யாருக்குமே தெரியாமல் கார்த்திக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. மலர் அங்கே துணியை காய வைக்கிறதுக்காக வராங்க. அந்த சமயம் இங்கே ஸ்ருதி வந்து கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. கார்த்தி, உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன் தெரியுமா? நான் உங்ககிட்ட சரியாக பேசினதே இல்லை. ஆனால் இப்போ தான் புரியுது, நான் உங்களை உண்மையாகவே விரும்புகிறேன். பேசாமல் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க. நீங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களை பற்றியும் தெரியும், உங்கள் அம்மாவை பற்றியும் தெரியும். மலரணி ரொம்பவே நல்லவங்க. நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உண்மையாகவே நான் உங்களை விரும்புகிறேன் கார்த்தி. நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. என்ன கார்த்தி, நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்னை விரும்பவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஸ்ருதி, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசினாலே உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் பிடிக்காது. ஏற்கனவே மலரக்கா உங்கள் வீட்டு மருமகளாக இருக்காங்க. நான் உன்னை விரும்புகிறேன்னு வந்து சொன்னால் அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்களா? மறுபடியும் பிரச்சனை வரும். மலரக்காவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நானும் என் அம்மாவும் உங்கள் வீட்டு பக்கமே வரதில்லை. உங்கள் யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா தான் நானும் உண்மையாகவே உன்னை விரும்புகிறேன். ஆனால் எப்படி இந்த உண்மையை உங்கள் வீட்டில் நான் சொல்ல போகிறேன்னு தான் தெரியல. நீ கவலைப்படாமல் இரு. பாக்யராஜ் மாமா கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கிறேன். அதே மாதிரி மலரக்காக்கிட்டேயும் நானே பேசுகிறேன். இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி இப்படிலாம் பேசுவாருன்னு நினைக்காத ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி, நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு. எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வைக்கிறாரு. ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. மலர் நிற்கிறாங்க. மலர் ரொம்ப கோவமா, என்ன ஸ்ருதி, என்ன நடக்குது? நான் தான் எவ்வளவோ சொன்னல, என் தம்பி கார்த்திக்கிட்ட நீ பேச வேண்டாம். கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். கார்த்திக்கு நாங்களே வந்து பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்வோன்னு. நீ எதுக்கு கார்த்திக்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, மலரணி, என்னை மன்னிச்சிருங்க. நானும் உங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். என் வீட்டில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்காக பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் தம்பி கார்த்தியும் என்ன விரும்புகிறாரு. நானும் கார்த்தியை விரும்புகிறேன். இந்த கல்யாணத்தை நீங்கள் தான் செஞ்சு வைக்கணும். நீங்களும் பாக்யராஜனும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே போதும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பேசும்போது இங்கே மலர் என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன மலரணி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ராஜலக்ஷ்மி வராங்க. மலரு, ஸ்ருதி என்ன பேசிகிட்டு இருக்கா? ஆமாம், உனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்குன்னு சொன்னேன். இங்கே மலர்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க. என்னாச்சு மலரு, என்ன விஷயம், என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் வந்து துணி காய போட தான் வந்தேன். அந்த சமயம் ஸ்ருதியை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மலர் சொல்லிட்டு உடனே துணியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே ஸ்ருதிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கார்த்திகிட்ட பேசிட்டேன். இப்போ மலரண்ணியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அமைதியாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக எனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி. பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சுரேஷ், அழகுமதி எல்லாரும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க மலர். அந்த சமயம் ராகவன் வந்து, என்ன பாக்யராஜ், மலரோட தம்பி கார்த்தியோட கல்யாணத்துக்காக பேசணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போயிட்டு வந்தேன்னு மலருக்கு மட்டும் இல்லாமல் மலர் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதான் தங்கராஜ் மாமாவால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களேப்பா. பொண்ணோட அண்ணன் தங்கராஜ் கிட்ட தான் வேலை பார்க்குறாரு. அப்புறம் எப்படிப்பா இந்த கல்யாணம் நடக்கும்? வேணும்னே எங்களுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தங்கராஜ் பொண்ணோட அண்ணங்கிட்ட பேசியிருக்காரு. ஆனால் இதை விட நல்ல வரன் கிடைக்க தான்ப்பா போகுது. கார்த்திக்காக நான் எல்லார்கிட்டேயும் பேசி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டுங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கேன். சீக்கிரமாகவே கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, என்ன பாக்கியராஜ், என்ன பேசுகிற? நீயும் சுரேஷும் பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கீங்க. கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. கார்த்தி அப்படியா? இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். மலருக்காக கார்த்தி ஏதாவது செஞ்சுருக்கானா? இல்லையே. மலர் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் மலரோட அம்மாவும் கார்த்தியும் மலருக்காக எதுவுமே செய்யலை. போனா போதுன்னு நானும் எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கேன். அப்படி தன்னுடைய அக்கா மலருக்காகவே கார்த்தியால் எதுவுமே செய்ய முடியல. இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக நடத்த முடியுமா? அப்படியே இவங்க வீட்டுக்கு மருமக வந்தாலும் கார்த்தி எப்படி நல்லபடியாக பார்த்துப்பான்? முதல்ல கார்த்தி சம்பாதிக்கட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அத்தை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கார்த்தியை பற்றி பேசாதீங்க. கார்த்திக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இப்படி பேசுகிறதுனால நான் ரொம்பவே மனசு வேதனைப்படுறேன்னு சொல்லும்போது, போதும் மலரு, நான் இப்போ சொல்கிறேன் கேளு. கார்த்திக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்காது, போதுமா? இப்போ நீ என்ன செய்ய போகிற? கிச்சனில் இருக்க வேலையை பாரு. காஃபி கொடுத்துட்டல்ல. கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கார்த்திக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசாத அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஏற்கனவே ஒவ்வொரு வரனும் வருது. ஆனால் சரியாக இந்த கல்யாணம் தான் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் எங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் கார்த்திக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு ராஜலக்ஷ்மி அத்தை இப்படிலாம் பேசுகிறாங்களே, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு மலர் மனசு வேதனைப்படும் போது அங்கே வந்த ஸ்ருதி பேசுகிறாங்க. மலரணி, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தான். என் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமயம் அங்கே வந்த பாக்யராஜ், ஸ்ருதி என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ மலர்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்த. மலர் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் தங்கச்சி ஸ்ருதி வந்து என் தம்பி கார்த்தியை விரும்புகிறா, உண்மையாகவே விரும்புகிறாளாம். அதனால் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால் நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும். என் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு உங்கள் அம்மா பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசுகிற பேச்சுக்கு இப்போவே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நாளைக்கு ஸ்ருதியை நான் கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன். என் தம்பி கார்த்தியவும் நீங்கள் கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக என் அம்மா முன்னாடி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அத்தை முன்னாடி நிற்க வைக்கணும். அத்தை இவங்கள ஆசீர்வாதம் பண்ணட்டும். கார்த்திகை கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல, இனி கார்த்தி தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் புரிஞ்சுக்கணும். அவங்க பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்னா, ராஜலக்ஷ்மி அத்தை பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நாம தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். என்ன மலர் இப்படிலாம் பேசுகிற? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். ஏற்கனவே தங்கராஜுக்கு தான் நம்மளை பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஸ்ருதியவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி இனி எங்கள் வீட்டு மருமக தானே. ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் எதுக்காக ஸ்ருதியவும் கார்த்தியவும் ஏற்றுக்கணும்? எந்த அவசியமும் இல்லை. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை இப்படி பேசியிருக்கவே கூடாதுங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னதுக்கு இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க தான் போகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல. என் தம்பி கார்த்தியோட கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மலர் வந்து பேசுகிறாங்க. உடனே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மலரணி, எனக்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்போ நாளைக்கே எனக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறீங்களா? எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக பேசவும் முடியாது, ஏன் நிம்மதியாக சிரிக்க முடியாது. சிரித்து பேசினா கூட கேள்வி கேட்பாங்க. ஆனால் இனி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறம் கார்த்தி என்னை நல்லா பார்த்துப்பாரு. உங்கள் வீட்டிலையாவது நான் நிம்மதியாக இருக்கலாம். நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன். அந்த சமயம் என் அப்பாவும் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும். ரேவதி அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோன்னு என் அம்மா அப்பா நினைக்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் வீட்டில் ரேவதி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும்.
என் அக்கா தான் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா எனக்கும் இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுறது? அதனால தான் மலரண்ணி, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு உங்ககிட்ட உதவி கேட்குறேன். எனக்கும் கார்த்திக்கும் நீங்கள் தான் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இந்த உண்மையை இப்போ வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துனதுக்கப்புறம் வீட்டில் வந்து உங்களுக்காக நானே பேசுகிறேன். கார்த்திக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, இனி நான் தான் உங்கள் வீட்டு மருமகன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அம்மாவும் அப்பாவும் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி, இதுக்காகவே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உதவி செய்கிறேன். நாளைக்கு நீ சீக்கிரமாக என் கூட கிளம்பி வா. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு மலர் சொல்கிறாங்க. இங்கே பாக்யராஜ் வந்து, மலரு கொஞ்சம் யோசிச்சு பாரு மலரு, இப்போ வேணும்னா அம்மா கிட்ட நான் கேட்கட்டுமா, அப்பா கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி பேசட்டுமான்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருங்க பாக்யராஜ். அப்படியே பேசினாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது. என் தம்பி கார்த்திக்காக நானும் எவ்வளவோ வரன் பார்த்துட்டேன். நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன். நான் நினச்சது நடக்கலை. இனி ஸ்ருதியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்க நினச்ச வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு மலர் வந்து பேசுகிறாங்க. அடுத்த நாள் கார்த்தியும் கோயிலுக்கு வராரு. மலரக்கா, எதுக்கு வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது அந்த சமயம் இங்கே ஸ்ருதி வராங்க. கார்த்தி, இன்னைக்கு எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, உண்மையாக தானா? ஆனால் உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த கல்யாணத்துக்கு நீ சரின்னு சொல்கிறியா? உண்மையாகவே நீ ஸ்ருதியை விரும்புறியா கார்த்தின்னு கேட்கும்போது, ஆமாக்கா, இப்போ நான் வந்து ஸ்ருதியை ரொம்பவே விரும்புகிறேன். ஆனால் இந்த உண்மையை எப்படி உங்கள் வீட்டில் சொல்கிறதுன்னு நினச்சேன். நீங்களே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி. அதுக்கு முன்னாடி நீ எங்கள் வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறமா ஸ்ருதியை சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு நீ கூப்பிட்டு போகணும். இனி ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் தேவையில்லாமல் நம்மளை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா இப்போ ஸ்ருதி நம்ம வீட்டு மருமக. அதனால் ராகவன் மாமாவும் ராஜலக்ஷ்மி அத்தையும் இனி நம்ம பேச்சை கேட்கட்டும். ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் நம்ம அம்மா கிட்ட சரியாக பேசுனதே இல்லை கார்த்தி. நம்ம அம்மா கிட்ட பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்வாங்க. அதனால் என்னுடைய அம்மா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்கல்ல, இனி அவங்க நம்ம பேச்சை கேட்டு தானே ஆகணும். நம்ம அம்மா சந்தோஷமாக இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் மலரும் பாக்யராஜும் ஸ்ருதியும் கார்த்தியும் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கிறாங்க. இங்கே பாக்யராஜ் வந்து சொல்கிறாரு, மலரு, நான் உனக்காக சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன். ஆனால் வீட்டில் எப்படி அம்மா அப்பா கிட்டே பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும்போது, நான் பேசுகிறேன் பாக்யராஜ். எனக்காக நீங்கள் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. இனி என் தம்பி கார்த்திக்காக நான் பேசுகிறேன். இப்போ கார்த்தி உங்கள் வீட்டு மாப்பிள்ளை. அப்படியே அவங்க கார்த்தியை ஏற்றுக்கலனாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்ருதி இப்போ எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியவும் ஸ்ருதியவும் கூப்பிட்டுட்டு ராகவனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க மலர். மலரும் பாக்யராஜும் முதல்ல வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே ராகவன் கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்கிறதுன்னு பாக்யராஜ் யோசிக்கும் போது ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. என்ன மலரு, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரியா? கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வரியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும்போது, அத்தை ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு வரலையே, எங்களை நீங்கள் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்போ நான் வந்து கார்த்தியை கூப்பிடுறேன், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் தம்பி கார்த்திக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது, கார்த்தி இங்கே வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. கார்த்தி மட்டும் வரல அத்தை, இங்கே கல்யாண பொண்ணும் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சமயம் கார்த்தியும் இங்கே பாக்யராஜோட தங்கச்சி ஸ்ருதியும் சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே, என்னது கார்த்தி ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு ராகவன் பார்த்துட்டு, என்ன ராஜலக்ஷ்மி இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே அத்தை சொன்னீங்க கார்த்திக்கு கல்யாணமே நடக்காது, கார்த்தி சரியாக குடும்பத்தை பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு என்னெல்லாம் பேசுனீங்க. உங்கள் பொண்ணு ஸ்ருதி கார்த்தியை உண்மையாகவே விரும்புகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனால் உங்கள் பொண்ணு ஸ்ருதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா, நான் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு. ஸ்ருதி என்கிட்ட உதவி கேட்டதால் நீங்கள் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக நானே இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்தி வச்சிட்டேன். இப்போ புரியுதா? கார்த்திக்கு இப்போ நல்லபடியாக கல்யாணமும் நடந்துருச்சு. நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கார்த்தி இப்போ உங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க மலர். மலரு, என்ன இதெல்லாம்? எங்களை கேட்காம, எங்கள் பேச்சை கேட்காம ஸ்ருதிக்கு நீ ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேட்குறாங்க. அத்தை
என் தம்பி கார்த்திக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் தான் கார்த்தியை விரும்புகிறேன்னு சொன்னேன். அதனால் மலரணி மட்டும் இல்லாமல் பாக்கியராஜ் அண்ணனும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கேள்விக்கு மேலே கேள்வி கேட்காதீங்க. இப்போ நான் மலரணி வீட்டு மருமக. முதல்ல எங்கள புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி நீ நல்லபடியா படிச்சு பெரிய வேலைக்கு போவேன்னு நெனச்சேன். ஆனா, நீ இப்படி செய்வேன்னு யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க ராஜலக்ஷ்மி. அம்மா, இனி நான் மலரணி வீட்ல சந்தோஷமா இருப்பேன்ம்மா. இந்த வீட்ல அ நான் சரியா யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டேன். அமைதியா இருக்கணும். நீங்க சொல்றத கேட்கணும். அவ்வளவுதானே. ஆனா, கார்த்திய நான் உண்மையாவே விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன். கார்த்தி என்ன நல்லா பார்த்துப்பாரும்மா. கார்த்தி இப்ப நல்ல வேலைக்கு போறாரு. நானும் சீக்கிரமாவே வேலைக்கு போக தான் போறேன். ஆனா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதும்மா. இப்ப நான் உங்க பேச்ச கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா, இப்ப நான் அ கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மலரணி வீட்டு மருமகளாவும் இருக்கேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ராகவன் பதில் பேசாம தல குனிஞ்சு நிக்கிறாரு. மலர் சொல்றாங்க, "அத்தை, நீங்க என்னலாம் பேசுனீங்க பார்த்தீங்களா? என் தம்பி கார்த்திக்கு சீக்கிரமாவே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கார்த்தி இப்போ உங்க வீட்டு மாப்பிள. கார்த்திய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணு ஸ்ருதியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியவும், கார்த்தியவும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. மலரோட அம்மா இத பார்த்து பேரதிர்ச்சியோட கேள்வி கேட்குறாங்க. ஆனா, மலர் பேசுனதுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி எங்க வீட்டு மருமகளா வர நாங்க குடுத்து வச்சிருக்கணும். ஸ்ருதியும், கார்த்தியும் உண்மையாவே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மலர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மலர் இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு மலர் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க ராஜலக்ஷ்மி.